இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 115:1. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். தேவ நாமத்திற்கு மகிமை. சுய பெருமைகள், மனிதனுடைய சுய பெருமைகள் அழிந்துவிடும். ஆம், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் என்று அதே 115ஆம் சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் சிறியோர், கர்த்தருக்கு பயப்படுகிற அனைவரையும் அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கற்றுக் கொடுக்கிறார், நம்முடைய சுய பெருமைகள் அழிந்து போக வேண்டும். மனிதன் அநேக நேரங்களிலே தனக்குத்தானே பெருமை பேசிக் கொண்டிருக்கிறான். நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவன் எச்சரிப்பையும் மீறி இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்னபோது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மாடுகளைப் போல, ஆடுகளைப் போல, காடுகளிலே கிடக்கிற மிருகங்களைப் போல புல்லை மேய்தான். ஏன்? ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மகிமைகளை. நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக ஆசீர்வாதங்கள் வரலாம், அநேக மேன்மைகள் வரலாம். ஆனால் நாம் எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் எனக்கு செய்த காரியம், கர்த்தருடைய கிருபை. நாம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே ஏரோது என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவன் சபையில் ஆண்டவருடைய பணியை செய்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். சீஷர்களை பட்டயத்தினால் கொலை செய்தான். யூதர்கள் அதை பாராட்டினதின் நிமித்தம் இவனுக்குள்ளே பெருமை வந்தது. ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தில் மேல் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்திலே, அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். நம்மை நாமே புகழ்வதும் ஆபத்து, மற்றவர்கள் நம்மை புகழும் போது அந்த புகழ்ச்சியிலே நாம் பெருமை கொண்டு மேன்மைப்படுத்தி கொண்டும் இருப்பதும் ஆபத்து. வசனம் சொல்கிறது, அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுபுழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நாம் எல்லாவற்றுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். இந்த உலகத்தில் பணத்தின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், பதவியின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் எனக்கு இந்த மகிமைக்கு காரணம் கர்த்தரே, கர்த்தரே, கர்த்தர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை என்று ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய கிருபைதான், அவருடைய இரக்கம்தான், அவருடைய இத்தனை பெரிய மகிமைக்கு நான் காரணம் என்று சொல்லி நம்மை தாழ்த்த வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத புத்தகத்திலே அநேக மனிதர்களுடைய பெருமைகள் அவர்களை அழித்தது. தங்களை தாங்களே தாழ்த்துகிறவர்கள், பெருமையுள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். ஆம், கிருபையை சொந்தமாக்கும் வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மேன்மை கொடுத்திருக்கலாம், ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஆம், தாவீது சொல்லுகிறான் அல்லவோ, சங்கீதம் 73:28, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். எல்லாம் அவர்தான், நான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன். இந்த கால வேளையிலே என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொல்லி தன்னுடைய தாழ்மையிலே
தாவீது ஜெபிக்கிறான். மேன்மையை அவர்தான் பெருக பண்ண முடியும், அவர்தான் மேன்மையை கொடுக்க முடியும், அவர்தான் நமக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்த முடியும். நாம் தேவனை அண்டிக் கொண்டிருப்போம், தேவனையே நம்பியிருப்போம். ஏற்ற நேரத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்போம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நன்றி. எல்லாவற்றிலும் உம்மை மேன்மைப்படுத்த, உம்மை உயர்த்த, உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.